சிங்கரில் பார்த்தீங்கன்னா இது சிங்கரில் 9900. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மாடல் தான் இப்போ வந்த மாடலில். இந்த மாடலில் மிஷின் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் மிஷின். த்ரெட்டிங் சிஸ்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டிங்கு எல்லாமே லைட்டிங்கோடு இருக்கும். இதில் எல்லாமே 4 எல்இடி வரும். இதில் 4 எல்இடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்இடி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் இப்படி வச்சுட்டு பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீடில் பொசிஷன் ஒரு குத்து மேலே ஒரு குத்து கீழே அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ், இது டிக்ரீஸ். அதிகமாக வச்சுக்கலாம், இல்லைனா கம்மியாக வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. எஸ் எடுத்துங்க சேவ் ஆகிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து த்ரெட்டிங். நூல் புடைச்சா 1, மேலே 2, அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டேரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3. இந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி போட்டுக்கிறோன்னா அப்படியே கீழே வாங்க. இது பாருங்கள் நூல் எப்படி போட்டுருவாங்க. போயிட்டு இது ஆக்ஷன் ஆகிற மாதிரி போட்டுட்டு நேராக இதில் மாட்டிட்டு டேக்கப் லிவர் போயிடும். டேக்கப் லிவர் போயிட்டு கீழே வந்தோன்னே இதில் மாட்டுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு நேராக இதில் மாட்டிக்கலாம். அதே மாதிரி இது வந்து உருட்டை ஊசி. கோடு எந்த பக்கம் இருக்குது பார்த்துக்கோங்க. கோடு ஒரு பக்கம் வந்து சின்ன பள்ளம் இருக்கும். அது ஜூம் பண்ணி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு பக்கம் வந்து பள்ளம், ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்குது பள்ளம் ரைட் சைடில். கோடு வந்து இந்த பக்கம் இருக்கும். நீட்டு கோடு வந்து இந்த பக்கம் இருக்கும். இந்த மிஷினுக்கு வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா 3 வருஷம் வாரண்ட்டி. இந்த மிஷினுக்கு வந்து இது சரவணா ஸ்டோரில் வாங்கினது. இது 3 வருஷம் வாரண்ட்டி இருக்குது. ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்கள கேட்க வேண்டாம், டேரெக்டாக வந்து கம்பெனி நாடலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த வாட்ஸ்அப் நம்பர் பார்த்துக்கலாம். ஆயில் பார்த்தீங்கன்னா ஹை லோ மெயின்டெனன்ஸ். இதில் வந்து ஹை லோ பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட் வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து அதே கலரில் இருக்கும். இது வேஸ்ட் த்ரெட்டு கிடையாது. இதில் வந்து ஆயில் சக்காகி இந்த 2 சாஃப்ட்டுக்கு போகும். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சாஃப்ட்டுக்கும் இந்த சாஃப்ட்டுக்கும் போகும். நெக்ஸ்ட் வந்து பாபின் கேஸ்க்கு ஆயில் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக விழுவோம். எப்படின்னா இந்த பைப் வழியாக போயிட்டு இதுதான் ஸ்லோ ஸ்பீட். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம டைட் பண்ணிங்கன்னா அதிகமாக போகும். இது பண்ண வேண்டாம், அது மெக்கானிக்கல் இஷ்யூ, அவங்க தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஆயில் வந்து லேசாக வரும். இந்த இடத்துல இதுலேருந்து ஆயில் ஸ்பிட் ஆகும். அப்போ தான் நம்ம வேகமாக தைக்கும்போது நூல் கட் ஆகாமல் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் பைப். இந்த இது வந்து இந்த ஃபேஸில் வந்து ஆயில் வரும். இந்த இடத்துல ஆயில் வரும். இங்கேருந்து ஆயில் மொத்தம் இழுத்துட்டு இங்கே வர ஆயிலை மொத்தம் இழுத்துட்டு இந்த டியூப் வழியாக வெளியில் ரிட்டர்ன் எடுத்துரும். ஆயிடுச்சா? நிமித்தினோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து ஸ்பிட் ஆகும். நம்ம தைக்கும் போது இந்த இடத்துல ஆயில் வந்து ஸ்பிட் ஆகும். அது வந்து இந்த கீழே பம்பு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தெரிச்சிட்டு வரும். இந்த பாடியில் 2 பக்கமும் ஆயில் 2 பக்கம் போகும். இப்படி போகும், இந்த பக்கமும் போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்துடும். ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுட்டு நிறைய மாற்றிக்கலாம். அது ஃபுட்டு காட்டுங்க. என்னென்ன ஃபுட்டு மாற்றிங்கன்னா 1 சைட் ஃபுட்டு, அப்புறம் சிங்கிள் ஃபுட்டு, கேதரிங் ஃபுட்டெல்லாம் மாற்றிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து லெஃப்ட்டு ரைட்டு அது மாதிரி 2 ஃபுட்டு வாங்கிட்டேன். வெள்ளிவாக்கத்தில் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேதரிங் ஃபுட்டு, இன்விசிபிள் ஜிப்பு, அந்த மாதிரி நிறைய ஃபுட்டு எல்லாம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கிடைக்கும். இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெல் கம்பெனின்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுவும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் மிஷினுக்கு மட்டும் தான் இது செட் பண்ண முடியும். வேறு சின்ன மிஷினுக்கு செட் பண்ண முடியாது. அந்த மாதிரி மிஷினுக்கு செட் பண்ண முடியாது. இந்த மிஷினுக்கு வந்து நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பக்காவாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவங்க மேடம் வந்து ரோல் டைம் கொடுத்தாங்க. அது வந்து 3.5 mm, அதாவது 1/4 இன்ச்சோட கம்மியாக இருக்கும் அந்த அளவு. இந்த இதில் வந்து நான் ரோல் டைம் பண்ண போகிறேன். ரோல் டைம் பண்ணி நான் ஸ்விங் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் கேதரிங் பண்ணுறேன். லெஃப்ட் ரைட்டு நார்மல் ஃபுட் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி பிடிச்சிருக்கேன். தெரியுதா மட்டும் பார்த்துங்க. நான் என்ன பண்ணுறேன், சின்னதாக வரணும், இப்படி சின்னதாக உருட்டிக்கிறேன். ஓகேவா? உருட்டிட்டு இந்த ஃபுட்டை கையில் தூக்கிட்டு இது கடையில் வச்சு கொஞ்சம் தைச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 தையல் போட்டேன். நான் தூக்கிட்டு நான் என்ன பண்ண தூக்கிட்டு வரணும். தைக்கவாக்கா? ஷர்ட் பாட்டம் எல்லாமே அடிக்கலாம். சட்டை பாட்டத்துக்கெல்லாம் அடிக்கும். அதுக்குன்னு ஃபோல்டர் இருக்குது, பாட்டம் ஃபோல்டரு. இது பார்த்தீங்களா 1/4 இன்ச்சோட சின்னதாக இருக்குது. 1/4 இன்ச்சோட இது அளவு கம்மி. இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. கார்மெண்ட்ஸ் ஃபினிஷிங் பக்காவாக வந்துருக்கு. இது வந்து ரோல்டு ஹெம்மு. ஓகேவாக்கா? இது கைட்டுறேன். கேதரிங் ஃபுட்டு போட்டாச்சு. கேதரிங் ஃபுட்டு ஸ்க்ரூ கைட்டு கேதரிங் ஃபுட் போட்டோன்னா இது பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்விங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நார்மலாக தைக்கிறதுக்கு. இன்னும் நம்ம கேதரிங் வேணும்னா இதை அழுத்திட்டு இந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுங்க.
பின்னாடி ஸ்க்ரூ டைட் பண்ணுங்க, ஃபுல்லாக டைட் பண்ணுங்க. இது கீழே அழுத்திட்டு நான் அழுத்திட்டேன். டைட் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். இன்னும் டைட் பண்ணுங்க. நான் அப்படி கீழே அழுத்திட்டேன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிமானம் கிடைக்கும்க்கா. அதனால இதை வச்சுட்டிங்களா, இதை வச்சுட்டு மெயினாக அடுத்த வேலை ஒன்று செய்யணும். அது என்ன செய்யணும்? போதுங்கக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா ஹீல்ஸ் மாதிரி நிற்குதா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அடுத்தது தையல் வந்து 5ல் வைக்கிறோம். நேராக என்ன பண்ணுறோம், இந்த டென்ஷனை கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல இந்த டயலை வந்து 5ல் வைக்கிறேங்க. ஃபுல்லாகவே 5ல் வச்சுட்டு நேராக மறுபடியும் என்ன பண்ணுறேன், நேராக இங்கே வந்துட்டு இப்போது நான் வீடியோ வச்சுருக்கேன், கேமரா கிட்ட வச்சுருக்கேன். ஓகேவா? இது பாருங்க, ஒரு குறுக்கு மட்டும் அடிச்சுக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா பிரியாமல் இருக்கணும்ல, அதனால சின்ன குறுக்கு அடிச்சுட்டு இப்போ தைக்கிறேன். பின்னாடி எப்படி வந்து பண்ணி பாருங்க, ஸ்லோவாக தான் தைப்பேன். பேபி ஃப்ராக்லாம் வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஃப்ராக் வருது பார்த்தீங்களா, இந்த கைடெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேணாம்ல, நான் இங்கெல்லாம் கை வைக்க கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பேபி ஃப்ராக்ஸ்க்கு ஷோல்டருக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும், பக்காவாக இருக்கும். இங்கெல்லாம் கை வைக்கவே வேணாம். அங்கே டென்ஷன் வந்து நீங்கள் 5 மட்டும் வைக்கணும். 5 மட்டும் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கேதரிங் வரும். இது வந்து காட்டனு, இது காட்டன்னால உங்களுக்கு கேதரிங் கம்மியாக இருக்குது. இதே பாலிஸ்டர்னா அப்படி சுருங்கிக்கும். இப்போ இது நைஸாக இருக்குல்ல, இந்த நைஸால் அடிச்சிங்கன்னா நல்லா சுருங்கிக்கும். ஓகேவா? இதுதான் கேதரிங்காக. அப்படியே வச்சுங்க. இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறேன், பைப்பிங் போட போகிறேன். அந்த கைடு மாற்றிட்டேன். பைப்பிங்காக நான் என்ன பண்ணுறேன், கிராஸில் வெட்டுறேன். நான் இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டில் வெட்டுறேன், ஆனால் நீங்கள் கிராஸில் தான் வெட்டணும். ஓகேவா? வெட்டிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், 1 இன்ச் வெட்டியிருக்கிறேன். 1 இன்ச் வெட்டிட்டு நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் வந்து நான் காட்டன் வெட்டிக்கிறேன், நீங்கள் சில்க்கு இந்த மாதிரி ஏதாவது மெட்டீரியல் உங்களுக்கு பிடிச்ச மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. தூக்கிட்டு இது பாருங்கள், உள்ளே வச்சுக்கோங்க. நல்லா ஒட்டை காட்டணும், தெரியுதா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். டைல் சின்னது தைக்கவாக்கா. நடுவில் பாருங்கள், த்ரெட் இங்கே இருக்குது. மடிக்கிறேன், ஒட்டை தைக்கிறேன், மடிக்கிறேன், ஒட்டை தைக்கிறேன், மறுபடியும் மடிக்கிறேன், ஒட்டை தைக்கிறேன். அப்படியே ஒட்டை தைச்சிங்கன்னா உங்கள் பைப்பிங் ரெடி ஆகிடும். ஓகேக்கா? பைப்பிங் ரெடி ஆகிடும். எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பைப்பிங் வந்து வேறு துணியில் அட்டாச் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த துணி எடுத்துக்கிறேங்க. 2 துணி வச்சுக்கோங்க. உள்பக்கமாக நம்ம அட்டாச் பண்ணும்போது உள்ளே போகிற மாதிரி அட்டாச் பண்ணணும், தெரியக்கூடாது கச்சா வெளியில். அதனால் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி அட்டாச் பண்ணி காட்டுறேன். இதை வெட்டிக்கிறேன். வெட்டிட்டு இதெல்லாம் நகர்த்திக்கிறேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபேப்ரிக் இங்கே வச்சுக்கிறேன். இதுதான் கை, ப்ளவுஸோட கை. ப்ளவுஸ்க்கு கையோட இது மேலே வைக்கிறோம். இப்படி வைக்கிறோம். இப்படி வச்சுட்டு இந்த பக்கம் தைக்க முடியாது, தெரியுதா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபுட்டை மட்டும் கட்டிட்டு இந்த ஃபுட்டை கட்டிட்டு இருக்கேன். இந்த ஃபுட்டை கட்டிட்டு இப்போ இந்த ஃபுட்டை வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த ஃபுட்டை போட போகிறேன். இப்போ இந்த ஃபுட்டை போட்டுட்டு வாட்டை மாறுது இல்லையா, அதனால் ஃபுட்டை மாற்றிக்கிறோம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவரில் இது நல்லா டைட் பண்ணிக்கிறோம். நல்லா டைட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே இறக்கும் போது எனக்கு தெரியுதா, கரெக்டான அளவு வந்துச்சு பாருங்கள். ஈஸியாக இருக்கும்போது வந்த பிறகு நான் என்ன பண்ணுறேன், இது அடுத்த ஸ்லீவ் எடுத்துகிட்டு மேலே வச்சுக்கிறேன். இது வந்து கீழே வந்து நல்ல ஃபேப்ரிக்கு கை, ப்ளவுஸ் கை. இது வந்து லைனிங் வச்சுக்கோங்க. இது நடுவில் பைப்பிங்க. ஸ்லீவ் வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க. ஒரு டாக்கை அடிச்சுட்டு இதை எடுத்துகிட்டு பாருங்கள். இது நடுவில் வச்சுட்டு இது மடிச்சுட்டு சல்லையும் சின்ன தையலாக வச்சுக்கோங்க, பிரியாமல் இருக்கிறதுக்காக. கர்வ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கர்வ்னா ஸ்லீவ் கர்வ் கூட தைச்சிக்கலாம். இந்த டாக்கை பாருங்கள், எடுத்துகிட்டு பிரிக்கிறேன். வச்சு தான் பத்தலை இந்த இடத்துல, தெரியுதா? இந்த பைப்பிங் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த தையல் மஞ்சள் தையல் தெரியுதா, இந்த தையல் தெரியாமல் அப்படி எட்ஜாக வரணும். இது தெரியுதா பாருங்க, கேமரா காட்டுறேன். இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா